வணக்கம். நாம் பெரிய மகரிஷிகளின் சரித்திரத்தை பார்த்து கொண்டு வருகிறோம். நாம் இப்பொழுது பார்க்க போவது அங்கிரஸ். இதுவரை ஸ்ரீவத்ச கோத்திர பிரவர்த்தகர்களான மகரிஷிகளின் பெருமையை நாம் பார்த்தாகிவிட்டது. அவர்களும் முதலாமவரான பிருகு மகரிஷியின் பெருமை வாசாமகோச்சரம். அவர் ஸ்ரீவத்ச கோத்திரத்துக்கு மட்டும் முதல்வர் அல்ல, மற்றும் பல கோத்திரங்களுக்கும் ஆதிபுருஷராக விளங்குகிறார். அந்த வம்சங்கள் அனைத்தையுமே சத்தர்ம சாஸ்திரர்களால் கணக்கிட்டு வைத்திருக்கின்றனர். பிருகு வம்சத்தினர் 7 பிரிவினர் என்பர். இவர்கள் அனைவரையும் ஒரே சொல்லால் பார்கவ கணம் என்று வழங்குவர். வத்சா, விதாகா, அஷ்டிஷேனா, யஸ்காக, மித்ரயுவக, வைன்யாக, சுனகாக என்பன அந்த 7 பிரிவுகளின் பெயர்கள். வத்சாக, விதாக, அஷ்டிஷேனாக, யஸ்காக, மித்ரயுவக, வைன்யாக, சுனகாக அனைவரும் மகா தேஜஸ்வியான பிருகு மகரிஷியின் திருமேனி சம்பந்தம் பெற்றவர்கள். தங்களது பிரவரத்தில் பிருகு மகரிஷியின் திருநாமத்தை முதலாக பெருமையுடன் கூறிக்கொண்ட குல முதல்வராகிய அவரது மகிமையில் தங்களுக்கு ஏற்ற பாகத்தை உவந்து ஏற்றுக்கொள்ளும் உரிமை இந்த 7 பிரிவினருக்கும் சமமாக உண்டு. ஸ்ரீவத்ச கோத்திர பிரவர்த்தகர்களான மகரிஷிகள் போலவே மேற்கூறிய மற்ற பிருகு வம்சத்தை சார்ந்த மகரிஷிகளும் மகா தேஜஸ்விகள். பிருகு வம்சம் அல்லவா? முதல்வராகிய பிருகு மகரிஷியின் பெருமைகளை கொண்டே அவர்களுடைய மகிமையையும் நாம் ஊகித்து அறியலாம். தனித்தனியாக அந்த கோத்திர பிரவர்த்தகர்களான மகரிஷிகளின் சரித்திரங்கள் அனுபவிக்கக்கூடியவையே. பிருகு வம்சத்துக்கும் அங்கிரஸ் வம்சத்துக்கும் ஆதி காலம் முதல் நெருங்கிய தொடர்பு இருந்து கொண்டே இருந்தது. வேதங்களிலும் சரி, இதிகாச புராணங்களிலும் சரி, இவ்விஷயம் பரவலாக பேசப்பட்டுள்ளது. நம் நாட்டில் தொன்று தொட்டு வழங்கி வரும் பல்வேறு கோத்திரங்களுக்கும் மூலப்புருஷர்களாக 7 மகரிஷிகள் அமைந்துள்ளனர். அவர்கள் யார் யார்? பிருகு முனிவர். இவருடைய பிரிவில் 7 கோத்திரங்கள். இவை பார்கவ கணம் எனப்பெறும். அடுத்தது யார்? அங்கிரஸ். இவரது பிரிவில் 3 கோத்திரங்கள். மேலும் அந்த 3ம் 20 வகையாக விரியும். இவற்றை ஒன்று கூட்டி ஆங்கிரச கணம், கணம் என்றால் கூட்டம், ஆங்கிரச கணம் என்று கூறுவார்கள். அடுத்தது அத்ரி. இவரது திருநாமத்துடன் 4 பிரிவுகள் உண்டு. இவற்றை ஆத்ரேய கணம் என்பர். விஸ்வாமித்ரர். அடுத்தது விஸ்வாமித்ரர். இவரது வம்சத்தவர்கள் 10 வகை. இவர்களை பொதுவாக வைஸ்வாமித்ர கணம் என்று கூறுவார்கள். அடுத்தது, அதாவது 5வதாக கஷ்யபர். இவரது வம்சத்தவர் 5 வகைகளாக இருக்கின்றனர். இவர்கள் காஷ்யப கணம் என்ற குழுவை சார்ந்தவர்கள். அடுத்து 6வதாக வசிஷ்டர். இவருடைய வழித்தோன்றல்களும் 5 வகையே. இவர்கள் வாசிஷ்ட கணம் என்ற கூட்டத்தினராக விளங்குகிறார்கள். அடுத்து 7வதாக அகஸ்தியர். இவரது சந்ததியை சேர்ந்தவர்கள் 4 வகைப்பட்டவர். இவர்களை பொதுவாக ஆகஸ்தே கணம் என்று கூறுவார்கள். கணம் என்னும் சொல் பெரும் கூட்டம் என்று பொருள்படும். முதன்மையான இந்த 7 மகரிஷிகளுடைய திருமேனி சம்பந்தம் பெற்ற ஏனைய மகரிஷிகள் ஆயிரக்கணக்காக ஓங்கி வளர்ந்து நாடெங்கும் தத்தம் வம்சங்களை வாழையடி வாழையாக பரப்பியுள்ளனர். நம் நாட்டுக்கு தனி பெருமை தரும் வேத சாகைகள் பலவற்றையும், சாகைகள் என்றால் என்ன? கிளைகள். வேத சாகைகள் பலவற்றையும் அவற்றில் பறக்க பேசப்பெறும் யாகங்களின் அனுஷ்டான முறைகளையும் அனாதி காலமாக காப்பாற்றி வரும் வம்சங்கள்தான் இவை. இந்த விஷயத்தில் சிறிதும் தாரதமியம் இவற்றுள் இல்லை. பிருகு வம்சத்துக்கும் அங்கிரஸ் வம்சத்துக்கும் அனாதி காலமாகவே பரஸ்பரம் நெருங்கின தொடர்பு இருந்து வந்திருக்கிறது. வேதங்களிலும் மற்ற நூல்களிலும் இவ்விஷயம் சர்வசகஜமாக பேசப்படுகிறது. அதனால் பிருகு வம்சத்தை பற்றிய ஆராய்ச்சிக்கு பின் அங்கிரஸ் வம்சம் தானாகவே நினைவில் இடம் பெற்று விடுகிறது. ஆதலால் அங்கிரஸ் மகரிஷியின் சரிதத்தை நாம் இப்பொழுது அனுபவிக்கப் போகிறோம். அங்கிரஸ் முனிவர் அங்கிராக என்று சமஸ்கிருதத்தில் கூறப்பெறுவர். இவருடைய வம்சத்தவர்கள் அனைவரும் இவருடைய திருமேனி சம்பந்தம் தங்களுக்கு இருப்பதை பெருமையுடன் தினமும் பல காலம் கூறிக்கொள்வர். அப்போது அந்த சொல் சிறிது மாறுபடும். ஆங்கீரச என்று சொல்லிக் கொள்வார்கள். அங்கிரஸ் மகரிஷியின் குடல் துவக்கு உள்ளவர்கள் என்பதுதான் இந்த சொல்லின் பொருள். அன்றிக்கே மற்றொரு முறையும் உண்டு.
அங்கீரச என்று இதை பன்மையாக உபயோகிப்பர். அங்கீரசுக்கள் என்று இந்த சொல் பொருள்படும். மூலப்புருஷராகிய அங்கிரஸ் ஒருவர்தான். பன்மையில் உள்ள இந்த சொல் அவரது வம்சத்தவர்களையே உணர்த்தும். பிருகு, அத்ரி முதலிய முனிவர்களின் திருநாமங்களிலும் இந்த முறை வேதங்களில் சகஜமாக கையாளப்படுகிறது. பிருகவக, அத்ரயக, அங்கிரசக, ஜமதக்னயக, வசிஷ்டாக என்று குல முதல்வருடைய பெயரில் பன்மையை சேர்த்து அந்த குலத்துதித்தவர்கள் வழங்கப்பெறுவது சர்வசாதாரணமாக விளங்கிவிட்டது. இப்பொழுது தோற்றத்தை பற்றி பார்க்கலாம். பிரபஞ்ச சிருஷ்டிகர்த்தாவாகிய நான்முகனுடைய, அதாவது நான்முகன் யார்? 4 முகங்களை உடையவன் பிரம்மதேவன். அந்த பிரம்மதேவனுடைய மானச புத்திரர் அங்கீரஸ் என்பவர். அவருடைய முகத்திலிருந்து தோன்றியவர் என்றும் கூறுவர். அதாவது பிரம்மாவுடைய முகத்திலிருந்து தோன்றியவர் என்றும் கூறுவார்கள். இரண்டிலும் பரஸ்பர விரோதமில்லை. இவரை தோற்றிக்க வேண்டும் என்று பிரம்மதேவன் மனத்தில் எண்ணியவுடனே அவரது முகத்திலிருந்து இவர் தோன்றியிருக்கக்கூடும். அதனால்தான் மானச புத்திரர், முகத்தில் உதித்தவர் என்கிறார்கள் போலும். பிரம்மதேவனுடைய முகத்திலிருந்து தான் அக்னி உற்பத்தியாயிற்று. அந்த ரீதியில் பார்த்தால் அக்னிக்கு அங்கிரஸ் யாராகிறார்? சகோதரர் ஆகிறார். வேதங்களில் அங்கிரஸ் என்னும் பெயர் அக்னிக்கே நேராகவும் வழங்குகிறது. நேதியோ யக்ஞமங்கிர் என்று தைத்திரிய சம்ஹிதை கூறுகிறது. இந்த அங்கீரஸ் என்ற சொல்லின் மேல் தம என்பதை சேர்த்தும் அக்னி அழைக்கப்பெறுகிறார். அங்கீரஸ் என்னும் இந்த சொல் பிரம்மதேவனுடைய முகத்திலிருந்து வெளியில் வருபவர் என்னும் பொருளை உணர்த்தும். இந்த தன்மை அங்கிரஸ் மகரிஷிக்கும் அக்னி தேவனுக்கும் பொதுவாக அமைந்து இருக்கிறபடியால் இருவருமே ஒரே சொல்லால் வழங்கப்பெறுவது பொருத்தம்தான். அது மட்டுமல்ல, அக்னிக்கும் இவருக்கும் தேஜஸில் சிறிதும் வித்தியாசம் இல்லை. அங்கிரஸ் மகரிஷி அக்னி என்னும் சொல்லாலும் அக்னியை அங்கிரஸ் என்னும் சொல்லாலும் இஷ்டம் போல் மாறி மாறி சர்வசாதாரணமாக அழைக்கலாம். அக்னி என்னும் சொல்லிலும் அக் என்னும் முற்பகுதியில் அங்கிரஸ் என்னும் சொல்லின் முற்பகுதியின் எழுத்துக்கள் பதிந்திருப்பதை காணலாம். இவ்வாறு பிரபஞ்ச சிருஷ்டியின் தொடக்கத்திலேயே அக்னியுடன் பிறந்தவர் மகா தேஜஸ்வியான அங்கிரஸ் மகரிஷி. அங்கிரஸ் என்னும் பெயருக்கு வியாக்கரணத்தின் வழியில் கிடைக்கும் பொருள் மேலே காட்டப்பட்டது. வேதத்திலேயே இந்த சொல்லின் பொருள் ஒருவாறாக விளக்கப்படுகிறது. ரிக்வேதத்தை சார்ந்த ஐதரேய பிராமணம் என்ன சொல்லுகிறது? ஏ அங்காரா ஆசன் தேங்கிர் சோ பவன் என்று கூறுகிறது. நெருப்பு தணல்கள் அங்காரம் எனப்படும். அவே அங்கீரசுக்கள் ஆகிவிட்டன என்பது கருத்து. அங்காரம் என்னும் சொல்லுக்கும் அங்கீரஸ் என்னும் சொல்லுக்கும் அதிக வித்தியாசம் இல்லாதவாறு போலவேதான் பொருளிலும் அதிக வித்தியாசம் இல்லை என்ற கருத்தை இந்த வேத வாக்கியம் எடுத்து காட்டுகிறது. நல்ல அனுஷ்டான சீலர்களாக இருப்பவர்களை முகத்தில் பிரம்மவர்ச்சசம் ஜொலிக்கிறது பார் என்று கூறுவது வழக்கம் அல்லவா? அதே இங்கும் கூறப்படுகிறது. களங்கமற்ற ஒளி வீசும் முகம் பிரம்ம தேஜஸ் வெள்ளமிட்டோடுகிறது, பார்த்தால் கண் கூசுகிறது. நெருப்பு தணலேதான் அங்கிரஸ் மகரிஷியாக காட்சியளிக்கிறது என்று கூறுவதில்தான் எவ்வளவு பொருத்தம். அடுத்தாற்போல் சாமவேதத்தை சார்ந்த சாந்தோக்கிய உபனிஷத் என்ன சொல்கிறது என்று பார்க்கலாம். இதை அடுத்த பகுதியில் நாம் கண்டு கழிக்கலாம். நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.